டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் சோர்வு, அசதி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. காலையில எந்திரிக்கும் போதே எனக்கு டயர்டா இருக்கே, என்ன பிரச்சனையா இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். சரி, ஓகே, காலையில இருந்து ஒர்க் பண்ணிட்டோம், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுது, ஒரு டீ குடிச்சா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம் இல்லையா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல பெரும்பாலும் இந்த அசதி ஏற்படுவதற்கான காரணங்கள் நம்ம தெரியணும் இல்லையா. அசதி ஏற்படுவதற்கான காரணங்கள் நம்ம உடல்ல முக்கியமாக ஆக்சிஜன் லெவல் குறையும் பொழுது, பிராண சக்தி குறையும் பொழுது உடல்ல ஒரு சோர்வு, அசதி இது நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுது. ரத்த சோகை சரியாகிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி பிராணசக்தி குறைஞ்சாலும் உடல்ல அசதி, சோர்வு நமக்கு ஏற்படுது. இதற்கு அடுத்து முக்கியமாக டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலோ, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், புளித்த ஏப்பம், அஜீர்ணம், மூட்டு வலி, வாதம் அதிகரித்து இருந்தாலோ கண்டிப்பாக நமக்கு உடலில் அசதி, சோர்வு இது எல்லாமே ஏற்படுது. இரவு சரியான உறக்கம் இல்லைனாலும் இந்த பிரச்சனை இருக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எப்பவுமே உடல் சோர்வாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப அந்த உடல் சோர்வு நீங்க இந்த மூலிகை பானம், மூலிகை தேநீர் இல்ல மூலிகை டீ அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதை குடிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த டீ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்பெல்லாம் உடல் சோர்வு இருக்கோ இல்ல ரெகுலராகவே இதை நம்ம பயன்படுத்தலாம். கொஞ்ச தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தா உடல் சோர்வு இருக்கும். நம்ம ஒர்க் போயிட்டு வரோம், இல்லைன்னு என்னோட ஜாபே, நேச்சர் ஆஃப் ஜாபே வெளியில ரொம்ப ரவுண்ட்ஸ்லயே தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிராவலிங்ல இருக்கக்கூடியவங்க, அதிகமான உடல் சோர்வு, மூட்டு வலி பிரச்சனை இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய மூலிகை பானம், ஒரு டீயை பத்தி இதை நம்ம பார்க்கலாம். தேநீர் அப்படின்னாவே என்னங்க, நம்ம மூலிகைய தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த சாறு சத்துக்கள் தண்ணீர்ல இறங்கின பிறகு குடிக்கிறது தான் தேநீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம குடிச்சோம்னா உடல் அசதி தீரணும், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகணும், உடல் நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரணும், மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா இந்த தேநீரை நம்ம குடிக்கலாம். சைடு எஃபெக்ட் இல்லாம மெயினா இதுல வெயிட் லாஸ் ஆகும். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீயை நம்ம எப்ப குடிக்கலாம்? ரெகுலரா டெய்லி காலையில கூட குடிக்கலாம், இல்ல மாலை நேரங்கள்ல நமக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னாலும் குடிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு வேளை நம்ம குடிக்கும்போது நல்ல ஒரு ஆற்றல் உடல்ல கிடைக்க ஆரம்பிக்குது. இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம், இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். நம்ம அதை கலெக்ட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். சரி, இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம்ன்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், திப்பிலி நமக்கு தேவைப்படுது. திப்பிலி அப்படின்னு சொல்லும் போதே நல்ல காரமான மூலிகை. உடல் வலியை போக்கக்கூடியது, கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடியது. நம்ம உடல்ல எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், பர்டிகுலரா பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல்ல நிறைய பேருக்கு தேமல் பிரச்சனை இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு திப்பிலி ஒரு காயக்கற்ப மூலிகையாக பயன்படுது. 50 கிராம் அளவுக்கு நம்ம திப்பிலி எடுத்து வச்சணும். சரி, அடுத்த மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது முச்சங்கன். இதனுடைய பொடி நமக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 100 கிராம் முச்சங்கன் பொடி அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. 100 கிராம் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா முருங்கை பிசின். முருங்கை பிசின் அப்படின்னு சொல்றது உடலுக்கு, நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. இதையுமே நம்ம பொடியாக பயன்படுத்தலாம். முருங்கை பிசின் நம்ம பொடியாக 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிடும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான உடல் வலியை போகக்கூடிய மூலிகை சிற்றரத்தை. சிற்றரத்தை 20 கிராம், சிற்றரத்தை பொடியாக நம்ம 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். கிராம்பு 20 கிராம், ஏலக்காய் 50 கிராம் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் பார்த்தோம்னா இந்த மூலிகைகள் கொஞ்சம் கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஏலக்காய். அடுத்ததாக சீரகம் 50 கிராம் நம்ம எடுத்து வச்சிடணும். இதனோட பார்த்தோம்னா பெருங்காயம் பொடியாக ஒரு 10 கிராம். அவ்வளவுதாங்க இந்த மூலிகைகள். ஏன்னா இந்த காம்பினேஷன்ல நீங்க டீ குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த டீ ஒரு தேநீராக, அதாவது ரெகுலரா நம்ம குடிக்கணும், இல்ல வலி இருக்கும்போது கூட நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்குமோ இல்ல வயதானவர்களுக்கோ நீங்க எந்த விதமான சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தாலும் இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். இதனால நமக்கு நான் ஏற்கனவே இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு இதை சாப்பிடலாமா அப்படின்ற டவுட் வேண்டாம். இதை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடணும். இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்னா
ஹாட் வாட்டர், ஸோ இல்ல நம்ம தண்ணீர்ல போட்டு கூட இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளாஸ் தண்ணீர்ல அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணி வடிகட்டிடணும். ஸோ வடிகட்டி இதை நம்ம குடிச்சிட்டே வரலாம். தேன் கலந்து கூட குடிக்கலாம். ஸோ இந்த டீயை நம்ம குடிக்கும்போது நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். உடல் சோர்வு அசதி இருக்கு அப்படின்னா இந்த டீயை நம்ம குடிச்சுக்கலாம். எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம். பெரும்பாலும் இப்ப மழை காலங்கள்லாம் உடல் வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குங்க. வீட்டுல குழந்தைகள வந்து நான் மிதிக்க சொல்றேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ கழுத்து வலி, இடுப்பு, தொடைப்பகுதியெல்லாம் வலி இருக்கு, மிதிச்சாதான் எனக்கு வந்து தூக்கம் வருது, அந்த அளவுக்கு பாடி பெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அசதி, சோர்வு இது எல்லாமே குணமாகிறதுக்கு இந்த டீ, இந்த கஷாயம் கூட நம்ம சொல்லலாம். இது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சோர்வுக்கான காரணம்னு நான் சொன்னது சரியான ஒரு உறக்கம் இல்லைனாலோ, உடல்ல வந்து ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருந்தாலோ இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படும். ஸோ இதை சரி செய்யணும்னா நல்ல ஒரு உறக்கம், நல்ல ஒரு மூச்சு பயிற்சி, அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரியான உடல் சோர்வு, அசதி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ரெகுலரா பார்த்துக்கணும். ஸோ இதற்கூட சேர்த்து சில வகையான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். உணவு முறைகள் எடுக்கும் பொழுதே நல்ல ஹாட்டா சூடான ஒரு உணவு முறையாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடல் அசதி இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிக்கும். கிழங்கு வகைகள் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான உப்போ இல்ல எண்ணெய் சார்ந்த உணவுகளை எடுக்கும் பொழுதும் என்ன ஆகும்னா உடல்ல வந்து ஒரு சோர்வு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த சோர்வோ அசதியோ நீங்கிறதுக்கு இந்த டீயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இரவு நேரத்துல நமக்கு சரியா உறக்கம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா பால்ல கொஞ்சம் அஸ்வகந்தா பொடியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தூக்கம் இல்லாதனால தாங்க காலையில எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் இல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடியை பாலில் இரவு மட்டும் நம்ம பயன்படுத்தினாலும் ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். ஸோ உடல் சோர்வு, அசதி நீங்க பேசிக்கா நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய மருத்துவ முறை என்னன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் வலி, சோர்வு, ஸோ எலும்புகள், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கான எளிய தீர்வு ஒரு ஸ்பெஷலான ஒரு டீயை பத்தி இந்த பதிவுல பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் சீக்கிரமாக உங்களுக்கு குணமாக அகத்தியர் மாமுனிவரை நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.